ஆல்ரெடி வந்து ஒரு ஷாப்பிங் பண்ணியாச்சு. இந்த மாதிரி 2 செயின் வாங்கியிருந்தேன். ரைசினில் போட்ட செயின். நம்ம ஹோம்மேடாகவே செய்யலாம் கிட் வாங்கி. ஆனால் வந்து இது வாங்கியிருந்தேன் ஈஏல. ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளே அப்புறமா நான் உங்களுக்கு வந்து காமிக்கும். இப்போ வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. வாங்க போயிட்டே இருப்போம். இப்போ நம்ம மேல் ஃப்ளோர் போகிறோம். இப்போ கீழ் ஃப்ளோரில் தான் வந்து அந்த ஸ்டால் நடந்துகிட்ருக்கு. பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். நல்லா பெருசாக போயிட்டுருக்கு. நம்ம இப்போ எக்ஸ்கலேட்டர் ஏறி மேலே ஓடிடலாம். மேலே போயிட்டுன்னா வந்து நிறைய நம்ம பிவிஆர் இது இருக்குது. பிவிஆர் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம போகிற இதில் இல்லை. நாங்கள் அப்புறமா போகலாம் அப்படின்ட்டு அவரை இங்கே ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் திங்ஸ் வச்சுருக்காங்க. யாராவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். நல்லாவே எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். இதை வந்து இதெல்லாம் வந்து எங்கேருந்தோ வந்து எதோ சொன்னாங்க. கேரளாவா ஏதோ எங்கேருந்து வருதா? அங்கே ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட நிறையவே ஷாப் 200 ஷாப்ஸ் கிட்டத்தட்ட இருக்குது. அவங்க இப்போ ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தா சூப்பராகவே இருக்கும். இப்போ வேறு ரம்ஜானில் பக்ரீத்தில் அதனால் எல்லாருமே வந்துருக்காங்க. ஃபுல்லாகவே ஜகன்னு இருக்குது. இங்கே காமிச்சா நீங்களும் வந்து பார்ப்பீங்கன்ட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்காக. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அங்கே டிஷர்ட் பெயிண்டிங் இருக்குது. அந்த பலூன்ஸ்லாம் கட்டியிருக்காங்களா, அந்த டிஷர்ட் பெயிண்டிங் இருக்குது. நான் போய் கேட்டு பார்த்தேன், எனக்கு இல்லை, உங்கள் சைஸில் டிஷர்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அசிங்கப்படுச்சு. சரின்ட்டு அதெல்லாம் தொடச்சி போட்டு வந்துட்டேங்க. பார்த்திங்கன்னா பிவிஆர். ஆனால் நாங்கள் இப்போ போகிறதில்ல. இப்போ அப்புறமா போகலான்ட்டு வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜும்பி த கேண்டீன்ட்டு ஒரு ஷாப் இருக்குது. இங்கே ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த சாக்லேட் ஷவர் இருக்குது. போய்கிட்டே இருக்கோம். அப்புறம் மெயினாக இது காமிக்க வேண்டியது இந்த ஃபன் சிட்டி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது இப்போ. ஆனால் கொஞ்சம் ரேட்டு தான் அதிகமாகிடுச்சு எல்லாமே. ஏதோ சின்ன ஸ்டால் மாதிரி இருக்குது. இங்கே நல்லா தான் இருக்குது. இதுவும் போயிட்டே இருப்போம். இப்போ பர்கர் கிங்கு. இந்த பர்கர் கிங்கில் போயிருந்தோம். இதில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 400 அதாவது 300 வந்து 4 பர்கர் கொடுக்குறாங்க. நல்லாவே இருக்குன்னு சொன்னாங்க. அதையும் நான் பார்த்துருந்தேன். இது வந்து இப்போ நம்ம வந்து சாப்பிட்ற பிளேஸ்க்கு வந்தாச்சு. இங்கே ஃபுல்லாகவும் கீழேயோடு இங்கே தான் அதிகமாக கூட்டிருக்கோம். ஏன்னா எல்லாருக்குமே சாப்பாடுலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து எல்லாமே இங்கே தான் இருக்காங்க மோஸ்ட்டாக. பாருங்கள், ஃபுல்லாக இங்கே தான் அதிகம் கூட்டுருக்கோம். நான் பேசுறதும் கேட்டிருக்காது, கண்டிப்பாக அது கேட்காது. ஆனால் வந்து கொஞ்சம் நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். இங்கே சின்னதாக ஒரு ஐஸ்கிரீம் ஷாப். இது கேஷ் பில் கவுண்டர். இது இங்கே அப்புறம் இது ஐஸ்கிரீம் டெசர்ட் ஒர்க்கு. இங்கே சூப்பராக இருக்கும் ஐஸ்கிரீம்ஸ்லாம். ரேட்டுக்கு ஏற்ற டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து நார்த் இந்தியன் டிஷ்ஷு, சைனீஸ் டிஷ்ஷு, நம்ம ஊர் டிஷ்ஷு, நிறைய எல்லா டிஷ்ஷஸும் இங்கே இருக்கும். சூப்பராகவே இருக்கும். நம்ம வந்து இங்கே சுற்றிட்டே இருக்கோம். நம்ம அதாவது நம்ம எடுத்துகிட்டு வந்து பைசா ஃபுல்லாகவே செலவாச்சு. 1000 rupees எடுத்துகிட்டு எல்லாமே செலவாச்சு. ஐஸ்கிரீமாக அது இதுன்ட்டு. இப்போ வந்து இந்த இது வேறு வாங்கியிருக்கோம் அது. அதனால் இப்போ வந்து எதுவும் வாங்க முடியல. ஆனால் அதான் சும்மா சுற்றிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா வந்து பார்த்துக்கலான்ட்டு. இங்கே நிறையவே இருக்குது கடைங்க. சூப்பராகவும் இருக்குது.
ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரனால வந்து கொஞ்சம் பார்க்கவே நல்லாயிருக்கு. நம்ம சீட்டில் உட்காந்தாச்சு. இப்போ நம்ம சீட் இங்கே என்னன்னு பார்த்தா இங்கே எதுவுமே இல்லை, சேர் தான் எடுத்து. இப்போ நம்ம வந்து உட்காந்தாச்சு. இப்போ நம்ம எதாவது ஆர்டர் பண்ண முடியாது, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆர்டர் பண்ணலாம். இங்கே நல்லாவே இருக்கும், நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே எல்லாமே ஃபன் சிட்டி அப்புறம் வந்து நிறையவே இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், லவ் யூ ஆல்.